தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய காலை உணவு தரமில்லாதது குறித்து புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்தார். ஈரோடு மாநகர் பூந்துரை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணிநூல் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி குத்துவிளக்கு ஏற்றி மருத்துவ முகாமினை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்வது குறித்து விரைவில் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலோடு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று இருக்கக்கூடிய மக்கள் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு உறுதுணையாக சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களின் அடிப்படை சேவைகள், வசதிகள் உள்ளிட்டவற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து இடங்களிலும் வாழ்வாதார உதவி முகாம் அவர்களுக்கு தேவையான அரசு நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இதுவரை சம்பந்தமா எந்த புகாரும் வரல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மனு வாங்கி இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அதுல நீங்க உணவு தரம் இல்லை, அந்த மாதிரி யாருக்கும் காலனி கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது புகார் வந்தா உடனடியாக கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும்.